திருமா அவர்கள் உரையாற்றுகிறார்கள். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சிமிகு கருத்துரிமை மாநாட்டில் பங்கேற்று நம்மிடையே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற கொழும்பிலிருந்து வருகை தந்திருக்கிற இடதுசாரி சிந்தனையாளர் சிங்கள புலி மரியாதைக்குரிய ரணத் குமாரசிங்கே அவர்களே, எனக்கு முன்னர் உங்களிடையே எழுச்சி உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெண் புலி மதிப்பிற்குரிய டாக்டர் ஹெல்மன் ராஜநாயகம் அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களே, அண்ணன் சுபவி அவர்களே, அண்ணன் தியாகு அவர்களே, இயக்குனர் சீமான் அவர்களே, இயக்குனர் வி.சே. குகநாதன் அவர்களே, பெரியவர் சவுந்தரராஜன் அவர்களே, இயக்கத்தின் பகுதி பொறுப்பாளர்கள் சுடர்வளவன், முத்தமிழன், சுதாகரன், ரமேஷ், திருமா அன்பன், ஔவை சண்முகம், பார்த்தசாரதி, ராஜேந்திரன், இனியன், இளந்தமிழன், மாணிக்கம், தோட்டம் துரை, மாங்காளி, வே ரவி ஆகிய தம்பிகளே, மாவட்ட பொறுப்பாளர்களே, இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் தமிழை பாதுகாப்பதற்காக தம் இன்னுயிரை நீத்த நடராசன், தாளமுத்து உள்ளிட்ட போராளிகள் அனைவருக்கும் முதலில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நீங்கள் மிகவும் பொறுமைசாலிகள். நெடுநேரம் ஆங்கில உரையை கேட்டுக்கொண்டு ஆத்திரப்படாமல் அமைதி காத்திருக்கிறீர்கள். போராளிகள் எப்போதும் பொறுமைசாலிகள் தான். பொறுமைசாலிகளால் தான் போராளிகளாகவும் இருக்க முடியும். நாம் ஒரு தலைமுறை, இரண்டு தலைமுறை அல்ல, ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக பொறுமைசாலிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொறுமையை தகர்த்தெறிய வேண்டிய கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஆக இவ்வளவு நேரம் பொறுமை காத்து, அமைதி காத்து, ஆங்கில உரையை கூட ரசித்துக் கொண்டிருந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகளின் களப்பணிகளை ஆதரிக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் ஏராளம் உண்டு. அவர்களை எல்லாம் இந்த மேடையிலே அழைத்து நாம் பேச வைத்திருக்கலாம். ஆனால் இந்த மேடை முற்றிலும் ஒரு மாறுபட்ட மேடை. ஆக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் களப்பணிகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த மேடையில் ஏறி கருத்து சொன்னால் வழக்கம் போல நம்மை விமர்சிக்கக்கூடியவர்கள்,
இவர்கள் இப்படித்தான் என்று ஏகடியும் பேசுவார்கள். ஆகவே இந்த மேடையில் ஐயா நெடுமாறன் அவர்கள் பேசுவதை காட்டிலும் அல்லது மருத்துவர் தமிழ்கொடி தாங்கி ராமதாஸ் அவர்கள் பேசுவதை காட்டிலும் தமிழ் பாதுகாப்பு இயக்க தலைவர்கள் பேசுவதை காட்டிலும் தமிழ் அறிஞர் பெருமக்கள் பேசுவதை காட்டிலும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பேசுவதை காட்டிலும் வெளிநாட்டிலிருந்து சர்வதேச அளவில் மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய வாதாடக்கூடிய 1-2 பேரை அழைத்து பேச வைக்க வேண்டும் என்கிற முயற்சியின் விளைவுதான் இந்த வெற்றிகரமான மாநாடு. இந்த மாநாட்டின் வரலாற்று சிறப்பு இதுதான். 2 பேரும் ஆங்கிலத்தில் பேசப் போகிறார்கள். கூடி இருக்கிற திரண்டு வருகிற நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களோ என்கிற அச்சம் எனக்கு இருந்தாலும் இங்கே கூடியிருக்கிற திரண்டிருக்கிற உங்களை எல்லாம் சாட்சியாக வைத்துக் கொண்டு இந்த 2 பேர் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லட்டும் என்பதற்காகத்தான், அறிய வேண்டியவர்களுக்கு இதை அறிவிக்கட்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் இந்த சோதனை முயற்சியில் ஈடுபட்டேன். எங்கே இவர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே பேசுகிற போது நீங்கள் ஆத்திரப்பட்டு எழுந்து அங்குமிங்கும் அலைய போகிறீர்களோ என்று நான் எண்ணினேன். ஆனால் நீங்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், கட்டுப்பாட்டை காப்பாற்றக்கூடிய போர்க்குணம் வாய்ந்தவர்கள். அதனால்தான் நெல்லை மாநாட்டிலே உங்கள் கட்டுப்பாட்டை